வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலி. இந்த பதிவில் மிதுன லக்னத்திற்காக நம்ம குரு பயிற்சி 2024க்கான பலன்களை பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிற குரு நம்மளுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. விரயத்தில் குரு இருக்கிறாரு. அப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, விரய குரு 12ஆம் இட குரு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பலன்கள் சொல்கிற பழக்கம்தான் இருக்குது நமக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில் போகுது, அந்த ராசி எந்த வீடோ அந்த வீட்டினுடைய பலனை மட்டும்தான் செய்கின்ற நம்பிக்கை. ஆனால் நமக்கு அன்றாடம் பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகளில் நம்ம பங்கெடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரே பாவம் வேலை செய்யாது. 12 பாவமும் டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த 12 பாவத்திற்கான கேள்விகளுக்கு ஒரு சில பாவங்களுக்கு சாதகமாகவும் ஒரு சில பாதங்களுக்கு பாதகமாகவும் தான் எல்லா கிரகமுமே இயங்க முடியும். அந்த வகையில் நம்ம மிதுனத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். மிதுன ராசியில் தான் புனர்பூசம் அப்படிங்கிற குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் இடமான துலாம் ராசியில் தான் விசாகம் அப்படின்ற குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது. மிதுனத்திற்கு 9ஆம் இடமான கும்பராசியில் தான் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ நம்ம சிந்தனை, நமக்கு உண்டான சுய பலம், நம்முடைய திறமை, செயல் திறமை அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவு, இறைப்பணி, குழந்தை, கலைகள் இத்தனையும் அந்த குரு தான் கொடுக்குறார். அந்நிய நபர்களிடம் செல்வாக்கு, பூர்வீகம், தந்தை வழி வர்க்கத்தில் நமக்குன்னு ஒரு புகழை நிலைநாட்டுறது, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு தொடர்பு, இந்த விஷயங்களையும் குரு தான் வச்சிருக்காரு. அப்போ இப்பேற்பட்ட குரு இப்போ இருக்கிற இடம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நான் இந்த பதிவில் சொல்கிறது ராசிக்கல்ல லக்னம். 12 லக்னத்துக்கும் 12 லக்ன பதிவுகள் இருக்குது. நீங்கள் உங்கள் பிறந்த லக்னம் எதுவோ அதை வைத்து பலன் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கும்போது விரய குரு 12ஆம் இடத்துல வந்தாலும் இது இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கே, நம்ம சிந்தனை, செயல்திறன், கலைகள், குழந்தை, பொழுதுபோக்கு மற்றும் ஆன்மீகம், பூர்வீகம் இது சார்ந்த விஷயங்களுக்கு சரியில்லாமல் வேலை இருக்குங்கிறத தான் இந்த 12ஆம் இடம் காட்டுது. அதே நேரத்தில் பணவரவு, தொழில், வேலை, உத்தியோகம், சர்வீஸு, சொந்தமாக உற்பத்தி பண்ணுற தொழில், கௌரவம், அந்தஸ்து இதையெல்லாம் சாதகமாக்கக்கூடிய இடம்தான் 12ஆம் இடம். அதனால் அதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு விஷயமா நம்ம எடுத்து பார்த்து தான் ஒரு பயிற்சியினுடைய பலனை நாம் நிர்ணயம் பண்ண முடியும். அதுலேயும் டெப்த்தாக போகும்போது ஒரு வருஷம் பூரா ஒரே பலனை தரமாட்டார். ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கு. இப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது கார்த்திகையினுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தன்மையை வெளிப்படுத்துவார். ரோகிணி நட்சத்திரத்தில் போகும்போது சந்திரனுடைய ஆதிக்கத்தன்மையை வெளிப்படுத்துவார். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் போகும்போது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தன்மையை வெளிப்படுத்துவார். இப்படியெல்லாம் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பணம் பற்றாக்குறை இருக்காது. பணத்திற்கு என்ன செலவு குரு அப்படின்னா, செலவு பண்ணிக்கிட்டே இருக்குன்னா பணம் வேணுங்க. பணம் இருந்தால் தாங்க செலவு பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா பணம் இல்லாமல் முதலீடு பண்ண முடியாது. அப்போ அந்த தொழில் சார்ந்த, பணம் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயத்திற்கு சாதகமாக இருக்கு. அதனால் பணபலத்தை கெடுக்காது. அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடம் என்பது நம்ம சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, மனசு, நம்மளுடைய உடம்பு, இதுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுக்குது, வருத்தத்தை கொடுக்குது, தன்னைத்தானே வருத்தி கொள்கிற குணத்தை கொடுக்குது, அல்லது அதிகமாக செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அந்த ஒரு வேதனையை குறிக்குது. அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு
12ஆம் இடம் என்பது எந்த விதத்திலையும் பாதிக்காது. இப்போ செலவுகள் அப்படிங்கிறது கூட முதலீட்டு சம்மந்தப்பட்டு சொந்த தொழில் செய்கிறவங்க அகலக்கால் வச்சு விரிவாக்கம் பண்ணி ஏதாவது புது தொழிலில் புகுந்து இப்படியெல்லாம் விரயம் பண்ணால் தான் அது விரயமாகும். அப்புறம் செலவு அப்படிங்கிறது திடீர் மருத்துவ செலவு வந்து திடீர்னு சுப செலவுகள் வீட்டுக்கு தேவையானதை செய்கிறோம், அதுவும் செலவு தான். அதுக்கு வந்து இவர் வந்து தான் செஞ்சு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்கு இந்த குருவானவர் நமக்கு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வேறு வேலை மாற்றத்துக்கு வழிவகுக்கிறார். அடுத்தடுத்த மாற்றங்கள், விரிவாக்கங்கள், இதுக்கெல்லாம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் அமைகிறார். அதனால் மாற்றம் சார்ந்து அது வந்து முன்னேற்றமாக எடுத்துக்கொள்றது வந்து பொருளாதார ரீதிக்கு நன்மை தரக்கூடிய அதே வேளையில் மனசு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. அதான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி நமக்கு 5ஆம் இடம் வந்து சந்தோஷம். நமக்கு 5ஆம் இடமான துளாராசி வந்து குழந்தை காமிக்குது. 5ஆம் இடம் என்பது ஆசைப்பட்ட நபர்களுக்கு விருப்பப்பட்ட நபர்களோடு பழகுவதை காட்டுது. இந்த 5ஆம் இடத்துக்கு இந்த குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தீமை செய்கிறாருன்னு சொல்ல வரேன். அப்போ இது சார்ந்த சந்தோஷங்கள், இது சார்ந்த இப்போ ஒரு குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறது, குழந்தை சார்ந்து நமக்காக ஆகக்கூடிய செலவுகள், கஷ்டப்படுறது, இது மாதிரி வேலைகள் தான் அது செய்யுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா உயிர் பற்றான பாவங்களுக்கு எதிரடையாக வேலை செய்யுது, பொருள் பற்றான பாவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வேலை செய்யுது. அதனால் வேலை, ஒரு வெளிநாடு வேலை பார்க்குறது, சர்வீஸ் ஓரியன்டாக வேலை பார்க்குறது, பேங்க்கில் வேலை பார்க்குறது, நம்ம ஏற்கனவே பார்த்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடுத்த வேலைக்கு மாறி போகிறது, இதுக்கெல்லாமே வந்து சப்போர்ட் தான் பண்ணணும், சாதகமாக தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு இது சார்ந்த விஷயத்துக்கு 12ஆம் இடம் என்பது கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ சஞ்சலம் அப்படின்னா அதிருப்தி மனப்பான்மை, ஏதோ ஒரு விதத்தில் நெருடலாகவே ஃபீல் பண்ணுறது, ஃப்ராங்காக இருக்கிறது இல்லை, அந்யோன்யமாக போகிறதில்ல. இந்த விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையை எடுத்துக்கணும். நமது ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரங்கள் 7ஆம் பாவத்துக்கு சாதகமாக வலுவான நிலையில் அமர்ந்திருந்தால் இது வந்து பெருசாக நம்ம இந்த கேள்விக்கு ப்ராப்ளம் பண்ணாது. அதாவது திருமண வாழ்க்கையில் மைனஸுங்கிறது பெருசாக நடக்காது. நம்ம ஜனன ஜாதகத்திலையும் 7ஆம் பாவ கிரகம் தன்னுடைய திசா புத்தி அந்தரம் அது ப்ராப்ளமேட்டிக்காக, அதாவது அதிருப்தியான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவ தொடர்பில் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பிரிவினைகள் கூட வரும். அதே போல் பூர்வீகத்தில் ஆர்வம் காட்டக்கூடாது, தந்தை வழி உறவுகளில் நிதான போக்கை கடைப்பிடிக்கணும், சொந்த தொழில் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். இப்படி இந்த மிதுன லக்னத்திற்கு குருவானவர் நமக்கு பலதரப்பட்ட கலப்பு பலன்களை தருகிறார். இது வந்து எல்லா லக்னங்களுக்குமே ஒரு கேள்விக்கு நன்மை செய்யும் போது இன்னொரு கேள்விக்கு தீமை செய்யக்கூடிய சூழல் வந்து 12 பாவத்துக்குள்ளேயுமே இருக்கு. அது நாம தான் நமக்கு என்ன விஷயத்துல ஈடுபாடோ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்ம பலன் தெரிஞ்சுக்கணும். மிதுன லக்னத்திற்கு தொழில் பாதிப்பு இல்லாத ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.